மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து அதை சென்ட்ரு பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம சென்ட்ரு டாட் பிடிக்கிறது. ஷோல்டரோட சென்டர்லேருந்து அதுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுட்டு அது அளவு வந்து சரியாக வரும். பாருங்கள், அந்த டாட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி 2 சைடும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம். அந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்து எடுத்தாச்சு. சென்டர்லேருந்து 2.5 இன்ச் வரணும். டாட்டுக்கு வந்து 2.5 அல்லது 3 வரை வைக்கலாம். இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால நான் 2 தான் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் டார்க்காக லைன் போட்டுக்கிறோம் பாருங்கள், நெக்கு அக்கிள் எல்லாத்துக்கும். இப்போ ஹூக் பட்டி சைடு ஒரு சென்டரில் ஒரு டாட்டும், அக்கிள் ரவுண்ட்லேருந்து சென்டரில் ஒரு டாட்டும் வரும். இப்போ கீழேருந்து ஒரு டாட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், டாட்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டாச்சு. டாட் முதையே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 புள்ளியும் ஒரு ஜாயின் போடுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த பக்கம் இருந்து 1.25 இன்ச்சு, அந்த பக்கம் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு வைக்கிறோம். மூணு டு 3.5 இன்ச்சு வரை கூட நமக்கு அகலம் வச்சுக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம 3.5 இன்ச் வச்சுக்கலாம். ஷார்ப் கம்மியாக வேணும் அப்படின்னாங்கன்னா 2.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம்.